சவுண்டிங் குறைவா தானே இது பேசுறது கேக்குதா? ஆ? உங்களோட சவுண்ட் காணமே. உங்களோட சவுண்ட் கேக்குது இல்லையே? போன கிளாஸ் ரெக்கார்டிங் கேட்டீங்களா? உங்களோட சவுண்ட்ல பிரச்சனைன்னு சொல்லி பார்க்க சொன்னேன், பார்த்தா அதே போலதான் இன்றைக்கு எங்களுக்கு உங்களோட ஓதல் உங்களுக்கு வேற ஆக போகுது. நீங்க ஓதுறல கடைசியா நாங்க என்ன பார்த்தோம் சொல்லுங்க பாபு. வசன இறுதியில் நிறுத்தி ஓதுதல். வசனத்துல இறுதியில நிறுத்தி ஓதுதல். ம். தலைப்படமா படிச்சுக்கிறோம். அதுல என்ன படிச்சோம்? வசன இறுதியில் நிறுத்தி ஓதுதல். தலைப்பு மட்டும் தான் படிச்சுக்கிறோம் அப்படியா? வேற ஒண்ணும் சொல்லல அப்படியா? தலைப்பு மட்டும் தான் தெரியும் அப்படியா? என்ன? என்ன தெரியும்? வசன இறுதியில் பத்தகமது பத்தகத்தனி அடையாளம் வந்தால் நீட்டி ஓதுதல். இதெல்லாம் எதெல்லாம் என்ன வந்தா? உங்களோட சவுண்ட் கேக்குது இல்லையே அது என்ன? வசன இறுதியில் வசன இறுதியில் ஓத வேண்டிய முறைகள் 3. ஆ முறை 1. வசன இறுதியில் பத்தகமது பத்தகத்தனி அடையாளம் வந்தால் நீட்டி ஓதுதல். இப்பதான் சவுண்ட் கொஞ்சம் கேக்குது. என்ன பிரச்சனை மைக்ல? இந்த சவுண்ட்ல பிரச்சனை. போ நீங்க ஓதுறது உங்களுக்கு கேட்கலாம் பேசிடும். அதை கேட்காம போன அநியாயம். முறை 2 என்ன? வசனத்தின் இறுதியில் துண்டுத்தா வந்தால் பெரிய ஹாவா மாற்றி சுக்கூன் இல்ல, வைத்து ஓதுதல். சவுண்ட் கிளியர் இல்ல. ஒரு சவுண்ட் கேக்குது இல்ல. வசனத்தின் இறுதியில் துண்டுத்தா வந்தால் பெரிய ஹாவா மாற்றி வசனத்தின் சுக்கூன் இறுதியில் வைத்து ஓதுதல். குண்டுத்தா வந்தால் பெரிய ஹாவா மாற்றி பெரிய சுக்கூன் ஹாவாக வைத்து மாத்தி ஓதுதல் அப்படியா? ஓதுதல். பெரிய ஹாவாக மாற்றி சுக்கூனை வச்சு ஓதுமா? சுக்கூன் வச்சு ஓதுறது. ஓதுப்பா இது எப்படி வரும் முதலாவது? நாருல்லாஹி நாருல்லாஹி மூகதா. மூகத. சரி, ஏன் மூகதத்து என்று ஓதக்கூடாது? துண்டுத்தா வந்து ஆ? துண்டுத்தா வந்ததால் ஹாவா மாற்றி சுக்கூன் வைத்து ஓதுதல். ரெண்டாவது. சரி, மூணாவது முறை என்ன? சொல்லித் தரல அப்படியா? ஆ மூணாவது முறை என்னென்றால் ஜைனப், நீங்க சொன்னீங்களே முதலாவது முறை இரண்டாவது முறைன்னு சொல்லி, அந்த முதல் முறை இரண்டாவது முறை இரண்டும் இல்லாமல்
அவை தவிர்ந்த முதலாவது முறையையும் இரண்டாவது முறையையும் விட்டு போட்டு அடுத்த எல்லா டைம்லையும் நாங்க என்ன செய்யணும்? அதான் மூணாவது முறை. அடுத்த எல்லா டைம்லையும் நாங்க இறுதியாக வரக்கூடிய எழுத்துக்கு சுக்கூன வைத்து நாங்க ஓதணும். இல்லையா? இறுதியாக வர எழுத்துக்கு நாங்க சுக்கூன வைத்து தான் ஓத வேண்டும். விளங்கினா சொன்னது? ஆம். இப்ப முதலாவது பாருங்க, அஹ்லதத் ஹூ அப்படியா நிப்பாட்டுறது, அல்லது அஹ்லதத் தூ என்று நிப்பாட்டுறதா? அஹ்லதத் என்று ஓதுறது அப்படியா? எப்படி ஓதுறது? أخلد அஹ்லத. ரெண்டாவது நிப்பாட்டு எப்படி? எப்படி நிப்பாட்டுறது ரெண்டாவது? بأصحاب الفيل ஜெயினப், உங்களோட சவுண்ட் திருப்பியும் ஞாபகப்படுத்துறேன். உங்களோட ஓதலுக்கு உங்களோட சவுண்ட் போதாது. உங்களோட ரெக்கார்டு நீங்க கேட்குற நேரம் நீங்க பேசுறதெல்லாம் தெளிவா கேக்குதா? آم. தெளிவா கேட்டுச்செல்லாம்? آم. ஆ, உங்களோட ரெக்கார்டிங்ல நீங்க பேசுறதெல்லாம் தெளிவா கேட்டீங்க அப்படியா? ஓதுனதெல்லாம் ஆ விளங்கல. எங்களுக்கு இன்னைக்கு கிளாஸ்லயே கேக்குது இல்ல, இப்ப ரெக்கார்டிங்ல கேட்டுச்சப்ப ரெக்கார்டிங்ல இப்ப வேற என்ன செய்யுதான் நடக்குது பாக்க செக் பண்ணி பார்க்கணும். நான் கேட்கல, நான் உங்களோட ரெக்கார்டிங் கேட்கலனும். இந்த பேசுறது கேட்கறதுக்கும் தெளிவா கேட்கறதுக்கும் வித்தியாசம் இருக்கிறது ஜெயினப். பேசுறது கேட்கறேன்னா எனக்கு காது கேக்குது, எனக்கும் கேக்குது நீங்க பேசுறது. நீ என்னத்தையும் சொல்றீங்கன்னு கேக்குது, நான் அதை கேட்கல. நீங்க என்ன சொல்றீங்க, எப்படி பேசுறீங்கிறது தெளிவாக உங்களுக்கு கேட்டுச்சுதாங்கிறது முக்கியம். என்றால் நான் கிளாஸ்ல படிக்க போற எல்லா விஷயத்திலையும் ரொம்ப ரொம்ப நுணுக்கமான நிறைய விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லித் தருவேன். அந்த நேரம் உங்களுக்கு ரொம்ப தெளிவான முறையில கேட்கல என்றால் எங்க கிளாஸ்ல உங்களுக்கு பிரயோசனம் இல்லாம போயிடும். நாங்க என்னத்தையும் சொல்ல, நான் அப்படித்தானே ஓதினேன், நான் அப்படித்தானே ஓதுறேன், இப்படித்தானே நான் ஓதுறேன்னு நீங்க சொல்லுவீங்க. ஆனா நாங்க சொல்லுவோம் நீங்க அப்படி ஓதலைன்னு சொல்லுவோம். எனவே சவுண்ட் எந்த அளவு தூரம் தெளிவா கேட்கணுங்கிறத இன்னொருத்தர கிளாஸ செக் பண்ணி பாருங்க. நீங்க பேசினது எப்படி கேட்குது, கிளாஸ்ல கலந்து கொள்ற இன்னும் ஒருத்தர்ட வேற யாராச்சும் ஒருத்தர் கிளாஸ்ல ரெக்கார்டு கேட்டு அவர் பேசுறது எப்படி கேட்குது, அவங்க ஓதிக்கிறது எப்படி கேட்கறதுங்கிறத பாத்துக்கோங்க. ஜெயினப், நான் பேசுறதை விட அவங்களோட சவுண்ட் கூடுதலா கேக்குதா குறைய கேக்குதா அவங்களோட ரெக்கார்டிங்ல? கொஞ்சம் கேக்குதா கூட கேக்குதா நான் பேசுறதை விட அவங்களோட ரெக்கார்டிங்ல நீங்க பேசுறது? மெதுவா கழிச்சு தரம் வளங்கல ஆ, மெதுவா கழிச்சு தரம் வளங்கல மெதுவா கதைச்சாத்தான் விளங்குது இல்லையா? இப்ப நானே இப்ப ரெண்டு மூணு டீப் உங்கள்ட்ட கேட்க வேண்டியது, உங்களோட மெதுவா பேசுறல்ல, நீங்க பழமையா பேசுற பழமையா நீங்க பேசுற பேச்சுல உங்களோட சவுண்ட் எங்களுக்கு கேட்கும். ஏதோ சம்திங் ஏதோ சிக்கல் ஒண்டிக்குது. சரியா? உங்களுக்கு யார் அருமான் ஷக்கூர் ராய் ஷக்கூர் ஆக்கள்கிட்டையும் இந்த பிரச்சனை வந்த பிறகு அவங்க ஏதோ ஒரு சிஸ்டம் ஒன்று செஞ்சு அவங்களுக்கு பிறகு அந்த பிரச்சனை வரல. நான் பேசுறதை விட உங்களோட சவுண்ட் அதிகமாக வரலென்றால் ஒரே வசனத்தையே முழு கிளாஸ்லயும் நீங்க திருப்பி ஓத வேண்டியும் வரலாம். இப்ப நாங்க அன்றைக்கு நோட்ஸ்கள் படிக்கிற சுற்றி நான் அதை விரட்டல மிச்சம், இந்த கடைசி சொல்ல மட்டும் பாக்குறேன். அஹ்லதா கண்டு ஓதுனே சரி, ஃபீல்னு நிப்பாட்டினீங்க அதுவும் சரி, மூணாவது எப்படி நிப்பாட்டுற? فليعبد رب هذا البيت இதை மட்டும் தான் பார்த்தனா, இதெல்லாம் பார்க்கல. இது நிறைய பிழைக்குது, அதெல்லாம் ஒன்றும் பார்க்கல. எனக்கு சரியா கேட்கவும் இல்லை. பைத்தன்னு நிப்பாட்டினீங்க, கடைசி தாக்கு சுக்கூனை வச்சு நிப்பாட்டினீங்க அப்படித்தானே? நீங்க ஒரு வேலை செய்ய இப்ப என்னடால் படிச்சிக்கிற ஒவ்வொரு முறையிலையும், முதலாவது முறை படிச்சுக்கிறீங்க, ஒவ்வொரு முறையிலையும் ஆக குறைந்தது 20 இடங்களை குர்ஆன்ல போய் தேடணும். எங்க போய் தேடணும்? அல்ஹம்து சூறால தேடணும் அப்படியா? அப்படின்னு இல்ல, உங்களுக்கு என்ன சூறா ஓதுறதுக்கு தெரியாதோ அப்படியான புதிய சூறா, புதிய வசனங்கள், புதிய பக்கங்களை பெரட்டி ஃபுல்லா ஓத தேவையில்ல. அந்தந்த வசனங்களோட இறுதிகள் எப்படி நாங்க நிப்பாட்டுறது என்று தேடணும்.
இப்ப நீங்க படிச்சுக்கிற 3 மெத்தட்டுக்கும் வெளியால ஏதாவது ஒரு பிரச்சனையான வசனம் இருந்தால் அதை நீங்க எங்கள்கிட்ட எடுத்து வரணும். ஓன்லைன் 20 தேடணும். ஏதாவது புதிய வசனம் ஒன்றை நீங்க தேடுறீங்க, உங்களுக்கு அந்த வசனத்துல நிப்பாட்டுற முறை நாங்க படிச்ச முறை 1லயும் இல்ல, முறை 2லயும் இல்ல, முறை 3லயும் இல்ல அப்படி என்றால் என்ன சூறா எத்தனையாவது வசனம்ங்கிறதோட நீங்க எங்களுக்கு அதை எடுத்துட்டு வரணும். நாங்க கிளாஸ்ல அதை உங்களுக்கு சொல்லி தருவோம். நீங்க தேடினா தான் உங்களுக்கு கிடைக்கும். தேடுறதுக்கு கூடாக 2 விஷயம் உங்களுக்கு கிடைக்கும். ஒன்று, இந்த வசனம் சில கடைசியில நிப்பாட்டுறது, ஆயத்தொண்டை ஓதி கொண்டு அந்த ஆயத்துல இறுதியில நிப்பாட்டுறது என்ற பகுதி முழுமையாக உங்களுக்கு என்ன செய்யாது, மறக்கவே மறக்காது. உங்களுக்கு தேடாட்டி மறந்துடும். தேடாட்டி ஓத போக்கல மாறி தான் ஓதுவீங்க, சரியா ஓத மாட்டீங்க. 2வது, ஏதாவது புதிய விஷயங்கள் உங்களுக்கு வந்துச்சு என்றால், வேற வகையில நிப்பாட்டுறதுக்கு தேவையான வசனங்கள் விஷயங்கள் வந்துச்சு என்றால் அது உங்களுக்கு கிளியர் பண்ணி கொள்றதுக்கான சந்தர்ப்பமாகவும் இருக்கும். விளங்கினா? ஆம். எஸ். நாங்க அடுத்த இன்னும் ஒரு முக்கியமான பகுதிக்கு வருவோம். குர்ஆனை ஓதுறதுக்கு நாங்க 3 விஷயங்களை இப்ப நாங்க பார்க்க போறோம். ஓதுறதுல ராகம் எடுத்து ஓதுறதுல 3 தேவை. ஒன்று, எழுத்துக்களோட உச்சரிப்பு தேவை. 2வது, ராகம் தேவை. 3வது, சட்டங்கள் தேவை. சரி, அதுல முதலாவது பகுதியை நாங்க இன்ஷா அல்லாஹ் தனித்தனியாக ஒரு எழுத்துக்களாக பார்க்கிறதால 3வது பகுதியையும் அதே போல் நாங்க பார்க்க இருக்குது. 2வது பகுதியை பொறுத்த வரைக்கும் அதை முழுமையாக உங்கள்ட்ட தான் நிக்குது. அதை பத்தி முழுமையாக நீங்க தான் பார்க்கணும், உங்களுக்கு தான் தெரியும். நாங்க அதோட ஐடியா மட்டும் தான் உங்களுக்கு சொல்லி தர போறோம். அதோட ஐடியா மட்டும் உங்களுக்கு நாங்க சொல்லி தருவோம். அதான் ராகம். ராகம் என்று சொன்னா என்னென்றால், எங்க ஒவ்வொருத்தர்கிட்டையும் இருக்கிற எங்கட குரல்ல எங்கட குரல் ஓசையால நாங்க தான் ஓதணும். எங்கள்கிட்ட இருக்கிற குரல்ல தான் நாங்க ஓதணும். இன்னொருத்தரை போல ஓதணும், அவரை மாதிரி ஓதணும், இவரை போல ஓதணும் என்று சொல்லி எங்கட டோனை எங்கட குரலை நாங்க மாற்றக்கூடாது. எங்கட இயல்புல எந்த டோன்ல எந்த குரலால் எங்களுக்கு ஓத இயலுமோ அந்த குரலால் நாங்க ஓதி பழகணும். நல்லா பாத்துக்கோங்க. ராகம் எடுத்து ஓதுறதுக்கு எங்கட குரலால் அழகான ராகத்தை நாங்க எடுத்து ஓதணும் என்றால் நீட்டுறது என்ற பகுதியை நாங்க அழகாக பயன்படுத்தணும். குர்ஆனை பொறுத்த வரைக்கும் நீட்டுறது என்கிறது நிறைய இடங்கள்ல குர்ஆன் எங்களுக்கு தந்திக்குது. நாங்க தனியா பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அப்ப நீட்டுறது தான் எங்கட ராகத்தை கொண்டு வரும். அளவுக்கு அதிகமா நீட்டையும் கூடாது, அளவுக்கு குறைவாக நீட்டவும் கூடாது, தேவையில்லாத இடத்துல நீட்டையும் கூடாது, தேவையான இடத்துல நீட்டாமல் ஓதையும் கூடாது. அப்போ இந்த நீட்டுதல்ங்கிறத மிக கவனமாக நாங்க எடுத்துக்கொண்டோம் என்றால் எங்களோட டோன் எங்களோட ஓதல்ட ஓசை அழகான முறையில வந்துடும். எனவே நாங்க சொல்றோம் எப்படி என்றால், நீட்டுறது என்கிறது இல்லைன்றால் ராகம் என்கிறது எங்கள்கிட்ட வராது. ராகம் என்கிறது எங்கள்கிட்ட வரல என்றால் ஓதுதல் என்கிறது எங்கள்கிட்ட வராது. அது வேற ஒரு வாசிக்கிறது, ஓடுறது, பை நீக்கிறது அப்படித்தான் நிற்கும். ஓதுறது என்ற அந்த ட்ரெக் எங்கள்கிட்ட வராது. எனவே நாங்க சொல்றோம், சுருக்கமா சொல்றோம் என்றால் நீட்டுறது, நீட்டன்மே எல்லா இடத்துலயும் நீட்டணும். அப்ப நீட்டி ஓதுறது என்கிறது குர்ஆனுக்கு கிடைச்சிற ஒரு மிக முக்கியமான விஷயம். சரியா? குர்ஆனுக்கு கிடைச்சிக்கிற சில இடங்கள்ல 1 செகண்ட் நீட்ட வேண்டி வரும். இப்ப நீங்க பாத்துக்கிறீங்க, சில இடங்கள் நாங்க 1 செகண்ட் நீட்டணும் பாத்துக்கிறீங்க. பின்னுக்கால நான் பார்க்க போறோம் 2 செகண்ட் நீட்ட வேண்டி வரும், 3 செகண்ட் நீட்ட வேண்டி வரும். இப்பெல்லாம் நான் பின்னுக்கால பாக்குறதுக்கு. எனவே இன்னொரு விஷயம் என்னென்றால், ராகம்ங்கிறது உங்களோட டோன், உங்கள்கிட்ட இருக்கிற நீங்க ஓத போற நீங்க தான் முக்கியமான ஆள். ஆனா உச்சரிப்பு அப்படி அல்ல. சில உச்சரிப்புகளை நீங்க மாத்த வேண்டி வரும். அந்த உச்சரிப்பை நாங்க என்ன செய்வோம், அவங்களும் சொல்லுவோம், ஜெயனப் உங்களோட இந்த எழுத்துட உச்சரிப்பு, பாட உச்சரிப்பு நீங்க இப்படித்தான் உச்சரிக்கணும் என்றால் நீங்க டோனை மாத்தக்கூடாது. அது உங்கள்கிட்ட இருக்கிற அதே டோன்ல நீங்க ஓதணும். உச்சரிப்பை தான் நீங்க மாத்திக்கொள்ளணும். ஹைர் இன்ஷா அல்லாஹ். அந்த வகையில நாங்க எங்களோட பாடத்துல அடுத்த பகுதியை நாங்க கண்டினியூ பண்றதுக்கு இருக்கிறோம். சரி, அந்த வகையில இப்ப ராகம் ஏன் தேவைன்னு பார்த்துட்டோம். ராகத்தினோடு தொடர்பான ஒரு முக்கியமான பகுதி நான் இன்றைக்கு ஆரம்பிச்சு வைக்கிறேன்.
அதாவது நீட்டுதல். இப்ப நீட்டுதல் வந்தா தானே ராகம் வரப்போகுது. அப்படித்தானே செய்யணும், விளங்கினா? ஆம். என்ன விளங்கினா கடைசி அனுபவம்? ராகம். ராகம். அப்படியா? எங்க பதில் காணும். நீங்க தான் பேசணும் கூட. நான் தான் இப்ப கூட பேசி கொண்டு வரேன். போக போக நான் அப்படி நிப்பாட்டிடுவேன். நீங்க தான் பேசுவீங்க ஓதணும் bro. அப்போ ராகம் என்றது நடக்கணும் என்றால் மத்து என்ற நீட்டுதல் என்ற பகுதி எங்களுக்கு தேவை. சரி, நீட்டுதலுக்கு அரபிக்கில சொல்ற சொல் மத்து. என்னன்னு சொல்லுவோம்? விலங்கல்ல. அது. மத்து. மத்து என்றால் நீட்டுதல். மத்தை நாங்க இரண்டு வகையாக பார்க்கணும். மத்து இரண்டு வகையாக பார்க்கப்படும். ஒன்று மத்தினுடைய அடையாளங்கள், மற்றையது மத்தினுடைய எழுத்துக்கள். விளங்கினா? மத்தினுடைய அடையாளங்கள், மத்தினுடைய எழுத்துக்கள். எழுத்துக்கள். மத்தினுடைய அடையாளங்கள் தான் இதெல்லாம் அடையாளம். சொல்லுங்க, அப்ப இந்த அடையாளம் எல்லாம் தெரியுமா உனக்கு? என்ன அடையாளம் இது? சவுண்ட் கேக்குது இல்ல? மத்து. என்னத விளங்கல? என்ன மத்து? மத்துண்டா மத்துண்டா பேல மத்து ஜாயிஸ். லம்மு மத்து. கஸ்ரு மத்து. கத்ரு மத்து. இது மத்து லா ஜாயிஸ். அப்படியா? என்னது? மத்து ஜாயிஸ். அப்ப இப்படி வந்தா எல்லாம் உண்டு தானே? அப்படியா? ஆம். அதான் நல்ல விஷயம். இது மத்து ஜாயிஸும் இல்ல, மத்து வாஜியும் அல்ல, மத்து முத்தசிலும் அல்ல, மத்து லாசியும் அல்ல, மத்து முன்ஃபசிலும் அல்ல. இதுக்கு 16 பேருக்கு மொத்தம். எத்தனை பேருக்கு? 16 பெயர் கிட்டத்தட்ட ஆகிக்குது. கூடனா 32 42 போகும். 16 பேர் பேசிக்கலி ஆகிக்குது. ஆகவே அதுக்கு நாங்க இப்ப பெயர் சொல்றோம்ல, இதை நாங்க சொல்லுவோம் மத்தினுடைய அடையாளம் என்று சொல்லுவோம். என்ன பெயர் எதுக்கு? அடையாளம். மத்திர அடையாளம். சரி, இந்த ரெண்டு பாக்ஸ்ல இமிக்கு தானே. இந்த ரெண்டு பாக்ஸ்ல இருக்கிறதுல எது வந்தாலும் நீங்க நீட்ட வேண்டிய அளவு 1 செகண்ட், 2 அளவு. இல்லைங்கண்ணா? எந்த பாக்ஸ்ல? பாக்ஸ்ல இருக்கிற ஆறும் மத்தியுடைய எழுத்துக்கள் சொல்லுங்க பாப்போம். அலிப், சுக்குன் செய்யப்பட்ட யா, சுக்குன் செய்யப்பட்ட வாவ். நாளைய கிளாஸ், அடுத்த கிளாஸ்ல ஃபுல்லா கேளுங்க. இப்ப நான் இதுல எது வந்தாலும் இந்த ரெண்டு பாக்ஸ்லயும் எது வந்தாலும் என்ன செய்யணும்? நாங்க 1 செகண்ட், 2 அளவுக்கு நீட்டி ஓதணும். ஆனால் மத்தியினுடைய அடையாளம் வந்துச்சு என்றால், மத்திய அடையாளம் வந்துச்சு என்றால் 3 செகண்ட்க்கு கூட தான். ஆக குறைஞ்சது 3 செகண்ட் நீட்டி ஓதணும். சரியா? இதுக்கு மேல மத்தியில நிறைய விஷயங்கள் இருக்குது. நாங்க அதை உங்களுக்கு ஒரேடியா தரக்கூடாது. அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். இப்ப இன்னைக்கு நிறைய படிச்சுக்கிறோம். ராகத்தை பத்தி ஃபுல்லா படிச்சுக்கிறீங்க. மத்த பத்தி அறிமுகத்தை படிச்சிட்டீங்க. வசனத்துல இறுதியில நிறுத்த வேண்டிய முறைகள் 3 லைக்குமான ஹோம்ஒர்க்குகள் இருக்குது. ஒர்க் லோட் கூட இருக்குது. எல்லாத்தையும் பாருங்க, எல்லாத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. திருப்பியும் சொல்றேன், உங்களோட கிளாஸ்ல நீங்க எங்களுக்கு ரிப்ளை பண்ற சவுண்ட் ஏனியவருங்க அவங்க கிளாஸ்ல எல்லாரும் எங்களுக்கு ரிப்ளை பண்ற சவுண்டை போல இருக்கணும். அது என்னத்துக்குன்னு சொல்லி தேடி பார்த்துக்குவோம். விளங்கினா போதாது, தெளிவா விளங்குறதுக்கு பார்க்கணும்.